வெல்கம் பேக் ஆக்கி கிச்சன் தமிழ். நம்ம நிகழ்ச்சியில் என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் சுக்கா தாங்க ரெடி பண்ண போகிறோம். மறக்காமல் இது ஒரு டைமாவது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே டைமில் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். சிக்கன் சுக்கா ரெடி பண்ணுறதுக்கு நான் 1/2 kg சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்குங்க. அது கூடவே 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துக்குங்க. 1 டேபிள் ஸ்பூன் வந்து பெப்பர் தூள், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, அது கூடவே கருவேப்பிலை தலையும் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. நம்ம அடுத்ததாக ஃப்ரைடு ஆனியன் சேர்த்துக்கலாங்க. இந்த ஆனியன் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் வந்து 3 ஆனியனை கட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அதை கூட சேர்த்துடலாம். இப்போ நம்ம உப்பு தேவையான அளவு சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். அது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயிலும் சேர்த்துக்குங்க. சேர்த்ததுக்கப்புறம் கை வச்சு எல்லாத்தையும் நல்லா ஈவனாக பிசைஞ்சு விட்டுக்கலாம். இந்த மசாலா நல்லா ஒட்டுற அளவுக்கு சிக்கனோட நல்லா பிசைஞ்சு எடுத்துக்குங்க. நல்லா பிசைஞ்சு வச்சாச்சுங்க. இது ஒரு 1/2 hour நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம சுக்கா ரெடி பண்ணிக்கலாம். சுக்கா ரெடி பண்ணுறதுக்கு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடிச்சு வந்துடுச்சிங்க. இப்போ நம்ம கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். நம்ம அடுத்ததான் சிக்கனை சேர்த்துடலாம். நம்ம சிக்கன் வேகிறதுக்கு தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம். ஆல்ரெடி சிக்கன்லேருந்தே தண்ணி விடும், அதனால் அந்த தண்ணியே நமக்கு போதும். அதனால் சிக்கனில் எதுவும் தண்ணி நீங்கள் எதுவும் சேர்க்க வேணாம். சேர்த்ததுக்கப்புறம் கரண்டி வச்சு இது மாதிரி எல்லா பக்கமும் நல்லா கலந்து விட்டுடுங்க. ஒரு 5 minutes இப்படியே குக் ஆகட்டும். நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு தக்காளியை கட் பண்ணி அந்த ஜூஸியாக அந்த மட்டும் புழிஞ்சு விடுங்க. அப்படி புழிஞ்சு விடும்போது சுக்கா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து கட் பண்ணி போட வேணாம், சாறு மட்டும் புழிஞ்சு விட்டிங்கன்னா போதும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும்போது. இப்போ தக்காளி புழிஞ்சு விட்டாச்சுங்க. இப்போ நம்ம கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. ஒரு 10 minutes நல்லா குக் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 10 minutes ஆயிடுச்சுங்க. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணி கொஞ்சம் வற்றி வந்துடுச்சு. இருந்தாலும் இதை வந்து இன்னும் வற்றி வரணும். நம்ம சாப்பாட்டில் இதை அப்படியே போட்டு சாப்பிட்டிங்கனாலும் நல்லா தான் இருக்கும். இருந்தாலும் நல்லா நம்ம ட்ரை ஆகணும். இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும். இந்த மசாலாலாம் நல்லா ட்ரை ஆகணும். அந்தளவுக்கு நல்லா இன்னும் வேகணும். இன்னும் ஒரு 5 minutes நல்லா குக் ஆகட்டும். இப்போ பாருங்கள், நல்லா ட்ரை ஆகிடுச்சு. நம்ம மேலே கொத்தமல்லி தழை தூவி அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், சுக்கா ரெடி ஆகிடுச்சு. இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.